என்னாச்சு தனிஷ்டி? மிஸ் அவன் வேகமா சாப்பிட்டா அதனால அவளுக்கு விக்கல் வந்துருச்சு. மிஸ் நான் வேகமா சாப்பிட்டேன் எனக்கு விக்கல் வந்துச்சு. அது எப்படி மிஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும்? விக்கலுக்கு இங்கிலீஷ்ல ஹிக்கப்ஸ். என்னது? ஹிக்கப்ஸ். இப்போ I ate 2 quickly and got hiccups. I ate too quickly and got hiccups. மிஸ் ரட்சியா ரொம்ப சாட்டியா போடுதுங்க மிஸ். மிஸ் நான் சொன்னதுக்கு இப்போ எப்படி மிஸ் இங்கிலீஷ்ல? ஏப்பம் விடுறதுக்கு verb. என்னது? verb. verb. ரட்சியா verb after her mean. சொல்லு. ரட்சியா verb after her mean. Very good. மிஸ் அவன் நல்லா சாப்பிட்டு கொட்டாவி விடுறா தூக்கம் வருது போல. நல்லா சாப்பிட்டியாடா? மிஸ் நான் சொன்னதுக்கு இப்போ எப்படி மிஸ் இங்கிலீஷ்ல? கொட்டாவிக்கு இங்கிலீஷ்ல yawn. yawn. He is yawning because he feels drowsy after eating. இப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொட்டாவியா வரும்ல, அதை எப்படி சொல்றது அப்படின்னா he has got the post lunch yawns. He has got the post lunch yawns. மிஸ் எங்க அப்பா நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது சத்தமா கொட்டாவிட்டு தூங்குவார். நம்ம சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாமா? கரெக்டுக்கு என்ன இங்கிலீஷ்னா snore. snore. Her father was snoring loudly when he slept. என்ன சொல்லலாம்? Our father was snoring loudly when he slept. When he slept. Okay. நம்ம 4 words கத்துட்டோமா? விக்கலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கரெக்டுக்கு கொட்டாவி விடுறதுக்கு ஏப்பம் விடுறதுக்கு. ஓகே, பாய்.